வணக்கம் மக்களே, வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்று திங்கட்கிழமை. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பௌர்ணமி தினம். நேற்று நான் நைட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா கோவிலை சுற்றியோ இல்லை கடற்கரையிலையோ பெரிதளவுக்கு பக்தர்கள் கூட்டம் இல்லை. அதனால நாளைக்கு ரொம்ப கூட்டம் இருக்காதோ அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் கோவிலில் ஃபுல்லாக ஒர்க் நடக்கிறதுனால இங்கே அடிப்படை வசதிகள் தற்போது கிடைக்கல. இந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பௌர்ணமிக்கு வாங்கன்னு சொல்லி நம்மளும் வீடியோ போட்டிருந்தோம். நிறைய பேர் அதை பற்றி பேசியிருந்தாங்க. சரி, ஓகே, மக்களும் அதை பற்றி புரிஞ்சுக்கிட்டாங்க போல அப்படின்னு நினைச்சேன். பார்த்தீங்கன்னா கோவிலில் செம்ம கூட்டம். குறைஞ்சது சாமி கும்பிட்றதுக்கு 5 மணி நேரத்துல இருந்து 6 மணி நேரமாவது ஆகலாம். 100 ரூபா டிக்கெட் தரிசன வழியை இப்போ மாத்தி விட்டுருக்காங்க. கோவில் ஆர்ச்சுக்குள்ள நீங்க என்டர் ஆன உடனே ரைட் சைடுல ஒரு வே கட் ஆகும். அந்த வழியா போனாதான் நீங்க 100 ரூபா டிக்கெட் லைன்ல போய் ஜாயின் பண்ண முடியும். அதே மாதிரி கடற்கரைக்கும் அதே வழியா தான் போக முடியும். பக்தர்கள் இந்த கடற்கரையில தங்குறதுக்கு இன்னைக்கு நைட்டு தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி இப்பவே செம்ம கூட்டம் இருக்கு. இதுக்கப்புறம் இன்னைக்கு மதியத்துக்கு மேல வர்றவங்களுக்கும் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ரொம்ப டைம் ஆயிரும். குறைஞ்சது 6ல இருந்து 7 மணி நேரமாவது ஆகலாம். நாளைக்கும் கூட்டம் ரொம்ப அதிகமா தான் இருக்கும். சோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் நான் அகிலன்.